பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக தனது தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தற்போதுள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவோம் என்று அறிவித்திருந்தது. ஆனால் 4 ஆண்டுகள் கடந்த நிலையில் இதுவரை கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. இதனை கண்டித்தும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு 2 ஊதிய குழுக்களில் ஏற்பட்ட ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும், உயர் கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வை ஆசிரியர்களுக்கு மீண்டும் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதனால் மயிலாடுதுறை தரங்கம்பாடி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். எங்களுடைய முதன்மை கோரிக்கையாக பென்ஷன் திட்டம், பழைய பென்ஷன் திட்டம் அவசியம் கொண்டு வர வேண்டும். இது ஒவ்வொரு துறையும் நம்ம தேர்தல் அறிக்கையில் சொல்லிகிட்டு இருக்கிறது தான். ஆனால் 90% கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு அரசு சொல்லிகிட்டு இருக்கு. எங்களை பொறுத்தவரை எந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. 4 ஆண்டு காலமாக போராடி கொண்டு தான் இருக்கிறோம். மேலும் மேலும் கோரிக்கைகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா 5400 ஒரு கிரேடு பே அவங்க தான் கொடுத்தாங்க. அதை இப்போ ரெக்கவரிங்கிறாங்க. ரிட்டையர்மெண்ட் பீரியடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சத்துலேருந்து 30 லட்சம் ரெக்கவரி திருப்பி கட்டுற மாதிரி இருக்குது. அவங்களே கொடுத்துட்டு அவங்களே ரெக்கவரி பண்ணுறாங்க. இது என்னன்னே தெரியல. அதேமாதிரி பிறகு இன்சென்டிவ் 2020க்கு என்னாண்டா இன்சென்டிவே கிடையாது. கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொடுத்துக்கிட்டு இருந்ததையும் இப்போ என்ன இருக்கிறாங்க, எம்காம் இந்த மாதிரி தொடக்க கல்விக்கு சம்மந்தம் இல்லாத படிப்பை படித்து நீங்கள் இன்சென்டிவ் வாங்கியிருக்கீங்க, அதையும் திருப்பி கட்டணும் அப்படின்னு ஒரு புதிய கோரிக்கையை புதுசாக வைக்கிறாங்க. பழைய கோரிக்கைகள் புறம் தள்ளப்படுகிறது. இதேபோல் தேர்தல் வாக்குறுதிப்படி ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் தன் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் கூட்டு இயக்கங்களின் நடவடிக்கை குழு சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். ஊதிய